அன்பு நண்பர்களே, வணக்கம். ஆசைக்கு அளவு இருக்கா? நல்ல கேள்விதான். ஆனா இதுக்கான பதில் எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஒரு எளிய கதை மூலமா விளக்குறாரு தென்கட்சி கோ சுவாமிநாதன். இன்று ஒரு தகவல்ற ஒரு புத்தகம் தான். 1000 பக்கங்களுக்கு மேல இருக்குங்க. ஒரே ஒரு பக்கத்துல படிச்சதை சொல்றேங்க. காட்டு வழியா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கார். ரொம்ப ஏழ்மையா இருப்பார் போல இருக்கு. என்ன, கால்ல செருப்பு இல்ல, உடம்புலயும் அரைகுறை ஆட, வெயில்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒருத்தர் குதிரையில வராரு. எப்படி வர்றாருன்னு நினைக்கிறீங்க? நல்ல ஆபரணம், கால்ல ஷூ, கையில கொடை, ரொம்ப கம்பீரமா டாம்பிகமா வராரு. அவர்கிட்ட இவர் பார்த்து கேட்கிறாரு, ஐயா, காட்டு வழியா ரொம்ப தூரம் போகணும், காலெல்லாம் கொதிக்குது, நீங்க குதிரையில தானே போறீங்க, உங்களுடைய ஷூவை கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் யோசிச்சு பாக்குறாரு. நியாயமா தான் படுது. குதிரையில போற நமக்கு எதுக்கு ஷூ அப்படின்னு சொல்லி கழட்டி கொடுக்குறாரு. அதை இவர் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா விடலை இவர். மறுபடியும் கேட்கிறாரு, ஐயா, குதிரையில போகும்போது உங்களுக்கு எப்படிங்க ஐயா வெயில் தெரியும், நீங்க பாட்டு ஜாலியா போங்க, கொடையை கொடுத்துட்டு போங்கன்றாரு. இதுவும் நியாயமா தெரிஞ்சது. கொடையும் கொடுத்துட்றாரு. கொஞ்ச தூரம் போயிருப்பாரு. ஐயா, கொஞ்சம் நில்லுங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டீங்க, உங்க குதிரையும் கொடுத்துட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ஒய்யாரமா உங்கள மாதிரியே கம்பீரமா நானும் போவேனே அப்படின்றாரு. வந்தது கோபம் அவருக்கு. குதிரையில இருந்து இறங்கி வந்தாரு. கையில இருக்கிற சவுக்க வச்சு பலார் பலார் அடிச்சிட்டாரு. அடியை வாங்கிக்கிட்டு இவன் திருப்பி சொல்றான், ரொம்ப நன்றிங்க தம்பி, நான் உன்னை போட்டு அடிச்சிருக்கேன், நீங்க எதுக்கு எனக்கு நன்றி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லைங்க ஐயா, நீங்க பாட்டுன்னு போயிட்டு இருப்பீங்க, நான் நினைச்சிருப்பேன் ஒருவேளை தர்ம பிரபு துரை அந்த குதிரையை கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பார் போல இருக்கு, நாம தான் கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ என் ஆசைக்கான அளவு என்ன, நான் எவ்வளவு வரைக்கும் கேட்கலான்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் இனிமேல் நிம்மதியா போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆசைக்கான அளவு என்ன என்ற கேள்விக்கு எங்கேயும் பதில் கிடைக்காது. ஆனா வாசிப்பின் மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் சொல்றேன், தொடர்ந்து வாசியுங்கள். ஒரு சாதாரண ஒரு பக்கத்திலேயே பெரிய புதிருக்கான விடை கிடைச்சிருக்கு. நிறைய புதிருக்கான விடைகள் வாசிப்பின் மூலமா நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து வாசியுங்கள் நண்பர்களே.